இந்த நாட்கள்ல ஏழை மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மக்களுடைய சிரிப்புல நான் நாங்கள் தர்மம் செய்யவில்லை, நாங்கள் பிச்சை போடவில்லை, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். காரணம் என்று ஒரு கூட்டம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை, இன்னைக்கு ஒரு பணத்தை வச்சிருக்கிய வேலை இல்லாத ஜனங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு, வீட்டை கட்டி கொடு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் யோசுவா 9ஆம் அதிகாரம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய கருத்தாக நம்ம இன்னைக்கு நாட்களிலே பார்க்க போகிறோம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் ஆனவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு நம்ம பின்பகுதியை நம்ம வாசிக்கணும். அதுக்கு முந்தின அதிகாரத்தை 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சாதான் இது நம்ம தெரியும். நம்ம அதெல்லாம் இப்ப ஆலோசிக்க முடியாது. அதனால நான் இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். அதுல ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் இப்படி சகல ராஜாக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒருமனப்படுகிறார்கள். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருமனப்படுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது. தேவனிடத்தில் ஒருமனப்பட்டுதான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் சத்துருக்கள், பிசாசுகள், சத்துருக்கள் போன்ற மனிதர்கள், அதுதான் ஏத்தியர், எமோரியர் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள், ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இப்போது யோசுவாவுக்கு விரோதமாய் கூட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், ஒருமனப்பட்டு கூடுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிதானா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போய்விட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்ந்து போய்விட வேண்டும் என்றுதான் நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களே நாம நித்தியத்துக்கு நேராய் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாய் பொல்லாத சாத்தான் ஒருவன் இருக்கிறான். சாத்தானுடைய கூட்டத்தார் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்துல வளர விடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க விடாதபடிக்கு நம் காலை தட்டிக்கு போடும்படியான பிசாசு கூட்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள் அப்படி என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நமக்கு சத்துருவா இருக்காங்க பாத்தீங்களா, நம்மள குழிக்குள்ள தள்ளி விடணும், யோசேப்பை குழிக்குள்ள தள்ளி விட்டது போல நம்மளை குழிக்குள்ள தள்ளி போட்டு மண்ணை மூடணும் நினைக்கிற எதிராளி கூட்டங்கள், அவர்களை பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரண மனிதர்களை போல, பெருசா ரட்சிக்கப்பட்டவர்களை போல, பெருசா ஆண்டோருக்காக ஓடுகிறவர்களை போலத்தான் இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு சொல்ல போகிற வார்த்தை என்னன்னா, நம்பாதிருங்கள், அவர்களை நம்பாதிருங்கள். நிறைய வசனங்கள் இந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொடுத்த காரியத்தை நம்ம நாட்களை பார்க்க போகிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு இஸ்ரவேலரோடும் யோசுவாவோடும் யுத்தம் பண்ண கிளம்பி வர்றாங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, யோசுவா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தந்திரமான யோசனை பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய நபர்களாயிருந்தாலும் தந்திர ஆலோசனை கூட்டம் கூடுகிறார்கள். கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை, இது புறஜாதிகள் ஒரு பக்கம் கூட்டம் கூடினாலும் இது கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். தேவனுடைய ஜனங்களை கவனமாக இருங்கள், கவனமாயிருங்கள். நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம், மற்ற மாதிரி எந்த ஒரு கர்த்தருக்காக நீங்க எந்த காரியங்கள் இங்க செய்ய வேண்டாம். ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார். அதனால நீ என்ன பாவம் வேணாலும் நீ பண்ணு, உனக்கு பிரச்சனையே இல்லை. இயேசுவர்கள் ஒன்னு எடுத்துட்டு போயிடுவார். கள்ள ஓநாய் கூட்டங்கள் சுத்துகிறது, ஒரு கூட்டம் கூடுகிறது. உனக்கு செழிப்பாய் கர்த்தர் வாழ வைப்பார், பணம் கோடி கோடியாய் உனக்கு தருவார், நீ செழிப்பாய் வாழ்வாய். அப்படியா?
அப்படி வேதவசனம் சொல்லுகிறதா? இதுதான் ஒருமனப்பட்டு கூடுகிற கூட்டம். இந்த கூட்டம் தான் ஒரு மனம். நீங்க நினைக்காதீங்க எங்கேயோ இது நடக்குதுன்னு. கிறிஸ்தவத்துக்குள்ள இது நடக்குது. கிறிஸ்தவர்களுக்கே சத்துருவாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கூட்டம் கொடுக்கிறார்கள். இது கள்ள ஓநாய் கூட்டங்கள். அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நாம. இங்கே அந்த என்ன கானானியர், ஏத்தியர், பெருசியர் இப்படிப்பட்டவர்கள், அந்த ராஜாக்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தந்திரமான யோசனை பண்ணுகிறார்கள், தந்திரமா யோசிக்கிறார்கள். இவர்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? இவர்களுக்கு நாம் எப்படி போய் யுத்தம் செய்து இவர்களை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று யோசனை பண்ணுகிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகான ஆண்டவர் தெரியுமா? சில காரியங்களை உற்றுவர் பார்த்துக்கங்க. நமக்கு பல தடவை வார்னிங் கொடுப்பாரு. இதை செய்யாத, இப்படிப்பட்ட நபர்களை நம்பாத, இவர்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்த ஓநாய்கள், இவர்களை நம்பாத, இவர்கள் குள்ள நரிகள், இவர்களை நம்பாதன்னு பல மெசேஜுகள், பல வேதவசனங்கள் எப்படி வேணாலும் நமக்கு ஆண்டவர் அதை போதிப்பார். நம்ம இருதயம் திருக்குள்ள இருதயம் இல்லையா? நமக்கு என்ன ஆசீர்வாதம் தானே பிடிக்கும்? நமக்கு என்ன செழிப்பு தானே பிடிக்கும்? கேடுகட்டு போறதுக்கு, நரகத்துல போய் விழுகிறதுக்கு அதைத்தானே நமக்கு பிடிக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம்னா, நல்ல அழகா தூக்கி அவங்கள நம்ம வரைக்குள்ள தூக்கி போட்டுக்கோம். கடிந்து கொண்டு உபதேசிக்கிற உபதேசத்தை பிடிக்காம, அறிவை உணர்த்துகிற உபதேசம் பிடிக்காம, செழிப்பு, பணம் உனக்கு வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, உலகத்துக்குள்ளே அமுக்கி போட்டுட்டான் பிசாசு ஊழியக்காரனுகளை உண்டு. இதுல வர ஊழியக்காரனுகளை மரியாதையா பேசணுமா? எந்த ஊழியக்காரன மரியாதை பேசுறதுக்கு? பக்தி விருத்திக்க ஓடுற ஊழியக்காரங்க நாங்க மரியாதை தான் பேசுவோம். உலகத்துக்குரிய ஆடம்பரம் அது வேணாம், குப்பைகளை தூக்கி செவந்து கொண்டு திரிகிற ஊழியக்காரர்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் மரியாதை வேண்டி கிடக்குது? ஆத்து மக்களை நரகத்துல அழிக்கிறீங்க. பரிசுத்தத்தை போதீங்கன்னா பணம் பேய் பிடிச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க. இது தேவனுக்கு விரோதமானது. இது தேவனுக்கு பிரியமானதை செய்து பழகுங்க. கர்த்தர் சொல்கிறார், அந்த நாட்களிலே இந்த மாதிரிப்பட்ட கள்ள கூட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் யோசுவா என்கிற பரிசுத்தவானுக்கு விரோதமாகவும் தந்திரமான யோசனை பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்கிறார்கள்? நான் போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிப்போம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். 4வது வசனத்துல தந்திர யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் ஊத்ததுமா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏமாத்து பேர் வழிகள் ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? பழைய பாதரட்சிகளை காலில் தொடுத்துக் கொள்றாங்க. அதான் தந்திரமான யோசனை பண்ணி கொண்டு வருகிறார்கள். நீலிக்கண்ணி வடிக்கிற கள்ள ஓனைகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பலிபீடத்துல நீலிக்கண்ணி வடிக்கிறது, அழுகிறது, கண்ணீர் வராம அழுகிறது, நடிக்கிற கூட்டங்களை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் உணர்வு வர மாட்டேங்க. பாத்தீங்களா? பாதாளம் திறந்திருக்கிறது. பாதாளத்துக்கு நேராய் போகிறதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அந்த மனிதர்கள் ராஜாக்கள் சதி யோசனை பண்ணி இங்க யோசுவாவிடத்தில் வருகிறார்கள். வரும் பொழுது அவர்கள் பழைய பாதரட்சைகள், கிழிந்த இது அது என்னது, ஸ்தோத்திரம், வஸ்திரங்கள், பழைய வஸ்திரங்கள். இப்படி அதிகாரத்தை வாசிங்களேன். யோசுவா 9ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எவ்வளவு தந்திரமா யோசனை பண்ணி எப்படி வர்றாங்க. 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கில்காலில் வருகிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தந்திரமான யோசனை பண்ணி அவர்கள் எவ்வளவு அழகா வர்றாங்க பாருங்களேன். வந்து யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைக்குரிய காரியம். யோசுவாவும் நம்புகிறார் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்புகிறார் பாருங்களேன். இந்த மாதிரிப்பட்ட கள்ள ஓநாய்கள் தந்திரமாய் வருகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் நம்புகிறார்கள். நம்பி அந்த பிசாசோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இந்த நாட்களில் கள்ள ஓநாய்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன்.
கர்த்தராகிய ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தோடு நான் சொல்கிறேன், அவரிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியவினை பட்சிக்கிறது. இந்த நாட்கள் பலிபீடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சினிமா தியேட்டர்கள், சினிமா காரியங்கள், ஷூட்டிங் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட காரியங்கள் கிறிஸ்தவ தளத்துக்குள் இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல சினிமா பாடல்கள்ல என்ன செய்வானா, காதலனும் காதலியும் பாடுவார்கள். இந்த நாட்கள் என்ன நடக்குது? கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள ஷூட்டிங், பெரிய ஷூட்டிங் எடுக்கிறீங்களா நீங்க எல்லாம்? சினிமா நடிகர்கள் நடிக்கிற மாதிரி உடனே போனக்கு தேவை, நீ சினிமா நடிகர்ல போய் நடிக்க போயேன், ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இயேசு நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறாய்? என்னன்னா, நாங்க கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறப்ப ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல இயேசு வருவார், அவ்வளவுதான். தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாடலாக எழுதி வெளியிடுகிறார்கள். அதல்ல பாட்டு. பாடல் என்கிறது பழைய பாடல்கள் எல்லாம் போய் பாருங்க. ரத்தம் சிந்தி மீட்டவரை நீங்க எப்படி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? நவரோஜி அம்மாவுடைய பாடல்களை போய் கேளுங்க. பெர்கமான் செய்யாவுடைய பாடலை கேளுங்க. அதுல ஒவ்வொரு பாடல்களும் எவ்வளவு அர்த்தமுள்ளதா இருக்கிறது என்று கேளுங்கள். இந்த நாட்கள் என்ன பாட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்க சுயத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச காரியங்களை தேவன் கொடுத்தாரா இந்த பாட்டு? வேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் பண்ணிக்கொண்டு, கேடுகட்ட காரியங்களை பண்ணிக்கொண்டு பாடல் எழுதி விளையாட்டி கொண்டிருக்கிறீர்களா? யாருக்காக பாடல் எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ ஜனங்கள் ஆதாயப்படுத்துகிறதுக்கு பாடல் எழுதுகிறீர்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் தேடுறதுக்காக பாடல் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை கூட்ட ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசின் கூட்டங்களே, லூசிபரின் கூட்டங்களே, மனம் திரும்புங்கள். தேவனின் கோபாக்கனை வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அங்க யோசுவாவின் இடத்தில் போகிறார்கள், இந்த கள்ள கூட்டங்கள் போகும்போது யோசுவாவும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 9வது வசனம். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்திலே செய்த யாவையும். நான் அன்னைக்கு சொல்றேன், இப்படித்தான் வருவான். தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு அப்படித்தான் பிசாசு மெல்ல உள்ள வருவான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வட்டாரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? புறஜாதிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறான். புறஜாதியான், தேவனை பற்றி அறியாதவன் தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறான். யார் காரணம்? ஊழியக்காரர்களும் நீங்கள் தானே காரணம் நீங்க தானே. பணத்துக்கு பின்னாடி போகிற பண பிசாசு பிடித்த ஊழியக்காரர்களை கேளுங்கள். பணத்தை பிடித்து பணத்துக்கு பின்னாடி போகிற ஊழியக்காரிகளை கேளுங்கள். உங்களுக்காக தான் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கேட்டா கடிந்து கொண்டு உபதேசிக்காதீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவான் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவார் என்றால், ஆமென், அவனால் அவரை தூசிக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீங்கள் எந்த ஆவியை பெற்றீர்கள்? தேவனால் வந்த ஆவியை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், மனம் திரும்புங்கள். ஏத்தியரை போல, எபூசியரை போல, அந்த பெரிசியரை போல இருக்காதீர்கள், கானானியரை போல இருக்காதீர்கள். தேவனுக்கு உகந்தவர்களாயிருங்கள், தேவனுக்கு பிரியமாய் நடங்க. இங்க எவ்வளவு தந்திரமா யோசனை பண்ணிட்டு வர்றாங்க. ஆண்டவர் வந்து, தேவனாகிய கர்த்தர் வந்து எகிப்தில நடத்த பலவித அற்புதங்களை நாங்க கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இங்க யோசுவாவோட வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யோசுவாவும் நினைக்கிறாரு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க போல ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள் அதான் நடக்குது. கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள். அப்படியா? கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஊழியக்காரர்கள். எந்த ஊழியக்காரன் இப்ப அப்படி இருக்கான்? பாடல் எழுதுகிறதுக்கு தான் இன்னைக்கு ஊழியக்காரன். ஆசீர்வாத பணத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த நாட்கள ஊழியக்காரன். பரிசுத்தத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை ஊழியக்காரன் இருக்கிறான்? ஒரு சில ஊழியக்காரர்கள் தன் ஜீவனையும் பாராமல், தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தருக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் சொற்பமும் அற்பமும் இருக்கிறார்கள். ஆனால் செழிப்புக்கு பின்னாடியும், பணத்துக்கு பின்னாடியும், ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியும், பொருளாசைக்கு பின்னாடி போற ஊழியக்காரர்களே, எச்சரிப்படையுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். கவனம் தேவை, கவனம் தேவை. கோடான கோடி ஆத்துமாக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீரழித்து பிசாசின் தூதர்களே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அந்த மனிதர்கள், ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டுதான் பிசாசின் கூட்டங்கள் உள்ளே வருகிறது. யோசுவாவும் ஐயோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், பாதரட்சைகள் பழையதாய் போய்விட்டது, அவர்கள் உடுத்திருக்கிற வஸ்திரங்களும் பழையதாய் இருக்கிறது, அவர்கள் திராட்சை துருத்திகளை நிரப்புகளில் எல்லாம் புதுசா இருந்தது என்று சொல்லி யோசுவானிடத்துல வந்து போய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாமே அந்த பழையதான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் யோசுவாவுக்கு தெரியாது. அவர்கள் அவனோடு உடன்படிக்கை செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அதற்கு பிறகு காரியம் வெளிப்படுகிறது. ஓஹோ ஓஹோ, இவனுங்க பொய் சொல்லிட்டானுங்க, நம்மளை ஏமாத்திட்டானுங்க. ஆனாலும் நான் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், நான் அந்த ஆணையிலிருந்து விலகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நம்ம அந்த அதிகாரம் முழுசு வாசிங்க. தயவு செய்து நான் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோசுவா 9ஆம் அதிகாரத்தை நீங்க கட்டாயம் வாசிக்கணும். வாசிக்கும் போது இதில் ஆவிக்குரிய கருத்து உங்களுக்கு வெளிப்படும். அங்கே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பொல்லாத சத்துருக்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை நான் இன்றைக்கு சொல்வேன். யாரோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள்? நான் இங்க யாரு கூட உடன்படிக்கை பண்ணாதீங்க. எந்த ஊழியக்காரி கூட உடன்படிக்கை பண்ணாதீங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதற்கு மேல நமக்கு யாரு வழிகாட்ட வேணும்? இதுக்கு மேல நமக்கு யாரு வழியாய் வேணும் சொல்லுங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போமானால் கண்டிப்பாக நித்திய ராஜ்யத்துக்குள் போவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரே ஒரு காரியம் உணர்த்தப்படுகிறது. ஏன்னா ஒரு ஊழியர் நான் நினைக்கிறேன். அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, செழிப்புக்கு பின்னாடியே அந்த ஊழியக்காரன் போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பணம் தான் அவனுக்கு தேவை. அவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு கேட்கிறான். இதற்காக தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். நீ பணம் இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும் என்று இந்த நாட்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், பணம் இல்லடா, நான் தாண்டா உங்க கூட இருக்கணும், பணம் குப்பறாங்கிறாரு. கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், ஆனா ஏசுல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மைண்ட்ல வச்சுக்கோ, உனக்கு பணம் இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியுமா? அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை ஊழியத்துக்கு பிரித்து விடும்போது ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஊழியத்துக்கு போங்க. ஊழியத்துக்கு போகும் பொழுது என்ன செய்யுங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, பள்ளிக்கு பையை ஆகிலும் 2 வஸ்திரத்தை ஆகிலும் தடியை ஆகிலும் எதை நீ தேடி வைக்க கூடாது. நீ எதையும் தேடி வைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக தெரியுமா? உங்களை மாறிப்பட்ட விஷ கிருமிகள் இந்த பூமியில வருவாங்கன்னு ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பள்ளிக்கு பையையாகிலும் பாதரட்சியாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நீ தேடி வைக்காத, நீ ஊழியத்துக்கு கிளம்பு. கிராமங்களுக்காக அனுப்பி விட்டார் ஆண்டவர். போனப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாச்சும் நான் குறை வச்சேனா? ஏதாவது குறையா இருந்துதான் கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் இருந்தால் போதும், இதுக்கு மிஞ்சி நீ எதுவும் கேட்க வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றாரு. நீ வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் என்கிறது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அது வேணும், இது வேணும், அந்த பெரிய 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 லக்ஸரி கார் இருந்தா தான் நான் ஊழியத்துக்கு போக முடியும், அப்படி எந்த காரியமும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள்ல ஆண்டவர் உபவாசம் இருந்துட்டு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் பாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணிட்டு முடிக்கிற டைம்ல பிசாசு வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு ரோல் மாடல் பார்த்துக்கங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், வஞ்சிக்கப்படாதிருங்கள். நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஆண்டவர் என்ன தெரியுமா, 40 நாள் உபவாசம் இருந்தோடனே அவன் முதல் ஆண்டவருக்கு வச்ச செக் என்ன தெரியுமா? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறான். ஏசப்பாவுக்கு காண்பிக்கிறான். குள்ள நரிகளை கேளுங்கள். ஆண்டவருக்கு எல்லாத்தையும் காமிச்சு சொல்றான்,
பிசாசு சொல்றான், என் கால விழுந்து பணிந்து கொள்ளும் போது இவை அனைத்தையும் உமக்கு தருகிறேன் என்று பிசாசு இயேசுண்ட சொன்னான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? போல அப்பால போ சாத்தான்ட்டாரு. இதுக்கு அர்த்தம் போலன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஊழியக்காரங்களை பார்த்து அப்பாலவோ சாத்தானேன் சொல்லுகிற விசுவாச கூட்டங்களே, எழும்புங்கள், எழும்புங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எழும்புங்கள். அவனுக்கு பின்னாடி போவாதீங்க. நரகத்துக்கு வழிவாசல் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறான். உனக்கு ஆண்டவர் அதை தருவாரு, இதை தருவாரு, உலகத்துக்குரிய காரியத்தை கொண்டு வருகிறானா பிசாசு. சத்திய வேதம் சொல்லுகிறது பிசாசு என்று. உங்களுக்கு புரிகிறதா? வேத வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மாமிசமோ என் வைராக்கியமோ அல்ல, கர்த்தருடைய வைராக்கியம் இறப்பிலிருந்து பற்றி அறிகிறது, பற்றி பிடிக்கிறது. அவன் சொல்லுகிறான், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என்ன பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பால போ சாத்தான் என்று சொன்னார். நான் இன்றைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொண்டு உபதேசிக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் பார்த்து சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே. அவன் சாத்தான், அவன் ஊழியக்காரன் கிடையாது, அவன் சாத்தானுக்கு அடிமைத்தனத்துல கடந்துகிட்டு ஜனங்களை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறான். அவன் சாத்தான். அவனை பார்த்து சொல்லுங்கள், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல தைரியம் இருக்கிறதா? சொல்லுங்கள். எவனாவது வந்து சொல்லுவான், உனக்கு அது தரேன், இது தரேன், ஆண்டவர் வானத்தை பொத்துக்கிட்டு உனக்கு அதை தருவார், பணமா அவன் வீட்டுல குமினா சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பழகுங்க. கிடையாது. தேவன் பரிசுத்தத்தை தரப்போகிறார், தேவன் பக்தி விரியத்தை தரப்போகிறார், தேவன் நித்திய ராஜ்யத்தை தரப்போகிறான்னு சொல்லி எந்த ஊழியக்காரன் சொல்றான்னு அவன் முன்னாடி தைரியமா போங்க. நமக்கு இப்பொழுது பரிசுத்தம் தான் தேவனுடைய ஜனங்களே இம்பார்ட்டன், வேற எதுவும் கிடையாது. நீங்க பரிசுத்தமா வாழுங்க, தேவனுக்கு பிரியமா வாழுங்க, பக்தியா வாழுங்க, பக்தி வைராக்கியமா வாழுங்க. கிறிஸ்துவுக்காக நான் மறித்தாலும் மறிப்பேன். இப்படி பணத்துக்கு பின்னாடி போறவனுக்கு ஒரு சோதனைகள் வந்துட்டாலோ, ஒரு கஷ்டம் வந்துட்டாலோ நினைச்சு நிக்க மாட்டானுங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டு போயிருவானுங்க. குள்ள நரிகள் இப்படி செய்வானுங்க. தயவா என்பாய் கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கூட்டம் எழும்புகிறது, இயேசுவின் நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. பின்னாடி போயிடாதீங்க. உங்களுக்கு பரிசுல பணம் வரும், உங்க வீடு ஃபுல்லா எல்லாம் பணம் கட்டுக்கட்டா ஒருவேளை இருக்கும். நம்பிராதீங்க. அல்லவே அல்ல, அது பிசாசின் கூட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவில உணர்த்தப்படுறேன். பிசாசுகளுக்கு நரபலி கொடுத்து எழும்புகிற ஒரு கூட்டம், ஊழியக்காரன் என்று ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. நரகம் ஒரு பாடல் இருக்கிற, அங்க எரியுது பார் அக்கினி கந்த கடலு, உனக்கு தான். நீ எத்தனை மக்கள் வஞ்சித்துட்டு இருக்கிற? கோடி ஆய்ச்சனங்கள் உன்னை பின்பற்றுகிறார்களே. சத்தியத்துக்கு பின்னாடி எத்தனை மக்கள் போறீங்க? தீர்க்க தரிசனமா, வாக்குத்தத்தமா? அல்ல, நமக்கு பைபிள் மொத்தமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். உனக்கு வாக்குத்தத்தம் வேணும்னா பைபிள்ல எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் வாக்குத்தத்தமா எடுத்துக்க. விபச்சார வேசித்தனம் செய்யக்கூடாது, வாக்குத்தத்தமா எடுத்துக்க. பொருளாசை இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தமா எடுத்துக்க. ஆண்டவர் கோடியா அவனை பெருக பண்ணுவாரு, இதெல்லாம் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம். நரகத்துல கொண்டு வந்த சாவடிக்கிறதுக்கு இதெல்லாம் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு தேவையா? இதெல்லாம் வாக்குத்தத்தம் அல்ல. பக்தி விருத்திக்கு ஏதுவான வசனங்கள் எழுதி வைங்கள், டைரிகள் எழுதி வைங்கள். எது என்னை பரிசுத்தமாக்கும்? என் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை வரப்போகிறது. அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் மாசற்றதாய் காக்கப்படுவதாக. இப்படிதான் வசனம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ ஒரு ஆடி கார் வாங்கி வச்சுக்கோ, பெரிய பெரிய பங்களா கட்டிக்கோ, உன்னை வந்து ஆண்டவர் கூட்டிட்டு போவாருன்னு எந்த வசனம் இருக்கு? எடுத்து காட்டுங்க. நான் இப்போ இந்த ஊழியத்தை விட்டுட்டு போறேன். ஒரு வசனம் கூட இல்ல. என் ஜனங்களை வஞ்சிச்சு கொண்டிருக்கிறாய கள்ளவானாயே, உனக்கு கடைசி எச்சரிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் காலை உடைத்து விடுவார். எந்த காலை கொண்டு நீ ஆடுற, எந்த வாயை கொண்டு நீ பாடுற, முடிஞ்சு. ஜாக்கிரதை. எத்தனை பேரை நாங்க பாக்குறோம், எத்தனை ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக பயத்துடனே நடுக்கத்துடனே முழங்கால் படுகிறேன் என்று சொன்னா, அங்க கானானியரும் பெருசியரும் ஏவியரும் வந்தது போல நாடகம் போட்டுக்கிட்டு என் மக்களை வஞ்சிக்க வரியான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலியோ உன்னுடைய காணிக்கையோ எனக்கு வேண்டாம்.
எனக்கு கீழ்ப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு கீழ்ப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பெருமூச்சை எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆண்டவர் பெருமூச்சோடு சொல்றாரு, எத்தனை பேர் கேட்கிறீங்க? எவ்வளவு கடினமான மெசேஜ்கள் வருகிறது. இந்த கள்ள ஓனாய் குள்ளநரிகளை பின்பற்றி போகாதீங்க போகாதீங்கன்னா இன்னும் அவனோட தேடிதான் போறீங்க, இன்னும் அவனோட தேடிதான் போறீங்க. பொருளாசையை பின்பற்றி போகாதீங்க, பொருளாசையை பின்பற்றி போகாதீங்க. அந்த நாட்களிலே மோசே மக்களை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிச்சுட்டு இருக்கும்போது மோசேனுடைய மாமனார் வருகிறார். வரும்பொழுது சொல்றாரு, மோசையே நீ காலையை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீ விசாரிச்சுட்டு இருக்கிறிய, கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மோசைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இப்படி உனக்கு இஸ்ரவேல் ஜனங்களில கர்த்தருக்கு பயந்தவர்களையும் பொருளாசை இல்லாதவர்களையும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு. அதுல மெயினான வார்த்தை கர்த்தருக்கு பயந்தவர்களையும் பொருளாசையை வெறுக்கிறவர்களை நீ தெரிந்தெடுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பொருளாசையை வெறுக்கணும். கிறிஸ்தவங்க பொருளாசையை வெறுக்கணும், இச்சையை வெறுக்கணும். நான் சொல்லட்டா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால், நேற்று எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவன் என்றால் அவன் சாகடிக்கப்பட்டிருக்கணும், அவன் செத்து இருக்கணும். அவன் செத்தாத்தான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முடியும், கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் முடியும். அல்லாம டிசைனா சாரி, டிசைனா ஹோட்டு ஷூட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, நான் ஒண்ணு கேட்கட்டா, நீ லக்ஸுரி காரா வச்சிருக்கலாம், பெரிய பெரிய பங்களா வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றணும் ஆண்டவர் சொன்னா உன்னால பின்பற்ற முடியுமா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சாரு? ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆபிரகாமே, உன் இனத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்றினார்? எத்தனை பேர் பின்பற்ற ரெடியா இருக்கிறீங்க? கேட்ட ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று வாழ்னாரு. இப்படித்தான் எல்லா பரிசுத்தவனையும் ஆண்டவர் அழைச்சாரு. உங்களை மாதிரி கோடிய சம்பாதிச்சு ஏழையினுடைய வயிற்றை அடித்து காணிக்கைங்கிற பேர், தசமபாகங்கிற பேர்ல ஏழைகளுடைய காணிக்கைகளை வாங்கி வைத்து விட்டு உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். என்ன ஆலோசனை தெரியுமா? இந்த சினிமா மாதிரி ஷூட்டிங் எடுத்து பாடல் போடுறானுங்க பாத்தீங்களா, கேட்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள குழந்தைங்களை நரபலி கொடுத்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல நிறைய மக்கள் எங்களுக்கு வேணும், நிறைய பேர் வேணும், நிறைய மக்களை நாங்க வஞ்சிக்கணும். சாத்தான் எப்படி தெரியுமா? சாத்தான் பெருசா 2 கொம்ப வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வரமா, கருப்பு ட்ரெஸ் போட்டுலாம் வரமாட்டான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டுதான் உள்ள வருவான். இந்த நாட்கள் என்ன நடக்குது தெரியுமா? அந்த நாட்கள் சினிமா நடந்த போல ஆண் ஒரு சென்டென்ஸா பாடுவான், பெண் ஒரு சென்டென்ஸா பாடுவான். ஊழியக்காரர்கள் சினிமால வர்ற ஷூட்டிங், இந்த பணம்லாம் இருந்துச்சுன்னா எத்தனை ஏழைகளுக்கு நீ வாங்கி கொடுக்கலாம்? உனக்கு ஷூட்டிங் தேவை? பழைய பரிசுத்தவான்கள்லாம் ஷூட்டிங் எடுத்தான் பாடல் பாடினாங்களா? சினிமா டயலாக்ல தான் பாடல் பாடினாங்களா? வேத வசனத்தை தியானித்து வேதத்தில் என்ன வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ, பக்தி விருத்திக்கு பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை தான் பாடினார்கள். இன்னைக்கு நீ என்ன பாடுற? நான் வருத்தப்பட்டு இருந்தேன், நான் செத்து போவேன் என்று நினைத்தேன், கர்த்தர் என்னை விடுவித்தார், உனக்கு ஆசீர்வாதம் பெருகவே பெருகும். இப்படிதான் பாடல். சினிமா நடிகர்கள் பாடுகிறது போல, சினிமா நடிகர்கள் பாடுறது போல கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே தலைவிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரிப்பட்ட பாடல்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டிற்குள் சாத்தானுடைய அசைவாடல் அதிகமாக இருக்கும். கேளுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடலை கேளுங்க. உங்களை பரவசப்படுத்துகிற பாடலை கேட்காதீர்கள், உங்களை சோகத்துக்குள் ஆழ்த்துகிற பாடல்களை கேட்காதீர்கள். எது பக்தி விருத்தி உண்டாக்குகிறது, எது பக்தி பரவசப்படுத்துகிறது, அந்த பாடல்களை கேளுங்கள். உங்கள் வீட்டுக்குள் தேவன் அசைவாடுவார். கண்ட கருமத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள சிம்மாசனம் போட்டு சாத்தான் உட்கார்ந்து உங்கள் வீட்டுக்குள் அழகா சாத்தான் கிரியை செய்து கொண்டிருப்பான். சூப்பரா கிரியை செய்வான், உங்களுக்கே தெரியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் தானே சிஸ்டர். கேட்டா என்ன, சாத்தானுக்கு தெரியாத வசனம் எந்த வசனம் இருக்கு? சாத்தானுக்கு எல்லா வசனமும் தெரியும். அவன் எல்லா வசனத்திலையும் பாட்டு எழுதுவான். தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை எவன் பாடலா பாடுறானோ, எவன் பாடலா எழுதுறானோ கேட்காதீங்க.
கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பரிசுத்தத்துக்கு ஏதுவான பாடல்கள் எழுதின பரிசுத்தவான்களுடைய பாடல்களை, பரிசுத்தவான்களுடைய பாடல்களை கேளுங்க. வீட்டுக்குள்ள பக்தி வைராக்கியம் தேவ பிரசன்ஸை வீட்டுக்குள்ள உணர்வீங்க. மற்ற மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு என்ன குதுகள் சில ஆட்கள் எனக்கு தெரியும். சில பாடல்கள் எல்லாம் போட்டு அவங்களெல்லாம் கையில பிடிக்க முடியாது, ஆடி தள்ளிடுவாங்க. இப்போ உள்ள பாடல்களை தான் சொல்றேன். நான் பழைய பாடல்கள் எல்லாம் பாடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவ பிரசனத்துக்குள்ள போய் முழங்கொழிப்படிப்பட்ட ஆண்டவரே என்று கதற தோணும். இப்போ உள்ள பாடல்கள் போட்ட உடனே பூமியில கடந்து குதிக்கவும் ஆடவும் தான் தோணுது. சில ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி குதிக்கிறதுக்கு ஆடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சொன்ன கொந்தளிச்சுட்டு வந்துருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டுதான் சாத்தான் வருவான். ஆவிகளை பகுத்தறிந்து கவனமா எச்சரிப்பாயிருங்கள். பொருளாசையை பின்பற்றி போற ஊழியக்காரர்களை பின்பற்றி போகாதீங்க, ஊழியக்காரர்களை பின்பற்றி போகாதீங்க. பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் நடத்துகிற, பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் போதிக்கிற ஊழியக்காரர்களை பின்பற்றி போங்கள். ரொம்ப ரொம்ப வேதனையான காரியங்கள் அநேகம் இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெரி கேர்ஃபுல். ரொம்ப கவனமா இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது யானோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு போகிற வாழ்க்கையில எவன் பக்கெட்டை தூக்கிட்டு காணிக்க வாங்க வரானோ காணிக்க போடாத. பக்கெட்டாக தூக்கிட்டு தெரியுதானு தெரியுமா? காணிக்க போடு. பிச்சை எடுத்துறீங்களா காணிக்கங்கிற பேர்ல? மக்களுக்கு ஏவப்பட்டு கொடுத்தா வாங்குறது தப்பு கிடையாது. நீ போய் நான் கட்டடம் கட்டுகிறேன், ஏவப்படுகிறவர்கள் காணிக்க போடுங்கன்னா ஒன்று ஆண்டவர் ஆலயம் கட்ட சொன்னாரா? ஏழைகளுக்கு கொடுக்குறேன், பஞ்சம் பசியில கிடக்கிற மக்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறது வேற. சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படி சொல்லி கேட்கறது வேற. அப்படின்னு கூட கேட்க வேண்டாம். கர்த்தருடைய பாதத்துல இருந்து கர்த்தர் தருவார். ஏவப்பட்ட கேட்கறேன். இது நான் கட்டடம் கட்டுறேன், இது தாங்க நான் கார் வாங்கலான் இருக்கேன், சர்ச்சுக்கு தான் வாங்கலாம், சர்ச்சுக்கு தான் வாங்கலாம், அதுக்கு பணம் இருந்தா கொடுங்க. எந்த இதுல கேட்கறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட பாதத்துல இருந்து ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா தருவார், இல்லைன்னா ஆண்டவர் வேண்டாம் ஆக்கிடுவார். ஏழைகள் கிடக்குறாங்க, எத்தனையோ ஏழை மக்கள், வேதனையின் மேல் வேதனை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தண்ணிக்கு வழி இல்லாம, உடுக்க வஸ்திரம் இல்லாம ரோட்டோரங்களில் இருக்கிற மக்கள்களை போய் பாருங்க. உனக்கு லக்ஸரி கார் கேட்குது. ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாங்க, இந்த வீடியோ எடுத்து போடுறோம், ஏன்னா இது அநேகருக்கு யூஸா இருக்கட்டும். அநேகர் நாங்க தர்மம் செய்யவில்லை. ஆண்டவர் மத்தேயுல சொல்லியிருக்கிறார் 6ஆம் அதிகாரத்துல, நீ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்ய இடது கை தெரியாது இருக்க கூடாது. நாங்க தர்மம் செய்யல, நாங்க தர்மம் செய்யவில்லை, நாங்கள் பிச்சை போடவில்லை, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். உங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நீங்க நினைச்சிட்டீங்க நாங்க பிச்சை போடுறோம். நாங்க பிச்சை போட மாட்டோம், நாங்க கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நீங்க பிச்சை போடுவீங்களா இருக்க ஒருவேளை, அதனால வலது கை செய்யறது இடது கை தெரியாம இருக்கட்டும். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஊழியக்காரர்களும் கொடுங்கள் என்றுதான் நாங்கள், எங்களுடைய கருத்து அதுதான். நாங்கள் இதை செய்கிறோம், நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொல்லிதான் நாங்கள் அதை வீடியோவாக எடுத்து போடுகிறோம். எங்கள் சுய பெருமைக்காகவோ நாங்க யாருக்காவது ஆதாயம் தேடணுங்கிறதுக்காக நாங்க அதை செய்யல. நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இதே மாதிரி எல்லாருக்கும், ஏழை ஜனங்களுக்கு கொண்டு கொடுங்க, ஊழியக்காரங்க வாயில கொண்டு போடாதீங்க, ஏழை ஜனங்களுக்கு கொண்டு கொடுங்கிறதுக்கு தான் நாங்க இதை செய்கிறோம். இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. மக்கள் இருக்கிறாங்க, ஏழை ஜனங்களே, ஊழியக்காரன்ட்ட கொடுக்காதீங்க. ஊழியக்காரன்ட்ட கொடுத்து ஊழியக்காரன் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் எனக்கு தெரியும். இந்த ஊழியக்காரன் பக்தி விருத்தியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மனைவி இருக்கிறால, டெய்லி அமோசானா போயிடும், போறோம் ஃபிட்காட்டாவே போயிடும். டெய்லி ஒவ்வொரு துணி ஆர்டர். எவன் பணத்துல ஆர்டர் போடுறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு 2 வஸ்திரம் இருக்கா, ஒரு வஸ்திரத்தை ஒருத்தவங்களுக்கு கொடு, ஒரு வஸ்திரத்தை போடணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் ஃபாலோ பண்ணணும், மற்றதில்ல. பீரோ அடிக்க துணி மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அடிக்கி எதற்கு? நீ சாவும் குழியில போட்டு புதைக்கிறக்கு அவ்வளவு துணி எடுத்து வைக்கிறோம். எத்தனை ஆலயத்துல எத்தனை ஏழை ஜனங்கள் வர்றாங்க, உன்னை குடுக்கலாம்ல அந்த துணிய. கர்த்தருடைய படத்துல நீ துணியா எடுத்து ஹோட்டல், ஒருத்தி சொல்றா, எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தின்னாத்தான் தின்ன மாதிரி இருக்குமா? அப்படியா? தின்னு பெருந்திண்டி அன்று சொல்றாரு. கர்த்தருடைய வருகையில பெருந்திண்டிக்காரவங்க இருப்பாங்களாம்.
தின்னு 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 கொழுத்து போய் இன்னும் வேணும் இன்னும் வேணும். இல்லாதவங்களுக்கு இல்ல, கொடுக்க மாட்டாங்க. எப்படியோ வாழுங்க வாழுங்க. இந்த பூமியில சுகபோகமா வாழ்றவன் உயிரோட செத்தவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கடினமாகத்தான் இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, மக்களை வஞ்சிக்காதிருங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாய் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. நாதான் இந்த நாட்கள்ல ஏழை மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மக்களுடைய சிரிப்புல நான் இயேசுவை பார்க்கிறேன். இந்த மக்கள் அவ்வளோ தாகத்தோடு அந்த சாப்பாடை வாங்கி கொண்டு உடனே போய் சாப்பிடுற காரியங்கள் எல்லாம் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கு. எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளை. எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தர் எங்களுக்கு தருகிற சிறு சிறு காணிக்கையிலே அதுல ஒரு பகுதியை எடுத்துதான் நாங்கள் மக்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இதற்காக நீங்க அனைவரும் ஜெபம் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எங்களுக்கும் தேவைகள், அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கிற காரியங்களும் எங்களுக்கு எவ்வளவோ எங்களால முடிஞ்ச அளவு கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கணும். ஏழை ஜனங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழு கான்செப்ட். எனக்கு இருக்கிறது 3 ட்ரெஸ் தான். நீங்க நினைக்கலாம் சிஸ்டருக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. 3 ட்ரெஸ் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை யாராவது கேட்டா கொடுக்க நான் ரெடி. எனக்கு 1 போதும். அப்படி வாழ்றதவங்களதான் ஆண்டவர் விரும்புறாரு. எடுத்து 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 அடுக்கிறவங்களை ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. அதனால ரொம்ப கவனமாக இருங்கள். நான் என் சாட்சி, என் குப்பங்க என் சாட்சி எல்லாம் என் தேவனுடைய சாட்சியை நான் சொல்றதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால என்னுடைய சாட்சி பல இருக்கிறது. எடுத்து பார்த்தா புக்கே எழுதிடலாம், அவ்வளவு சாட்சிகள் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்தும் அவர் சாட்சி கொடுத்துக்குவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எதற்காக நான் இதுன்னு சொல்றேன்னா, வஸ்திரத்தை பத்தி ஏன் சொன்னேன்னா, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை எடுத்து கொடுங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க. நீ கோடி கோடியா பணத்தை வச்சிருக்கிய, ஏழை இல்லாத ஜனங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு. தெரு தெருவா பிரசங்கிக்கிற மக்களுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடு. அவங்க மக்கள் அதுல இருந்து மக்களை கூட்டி ஆராதிப்பாங்களே. நீ பிரமாண்டமா சர்ச்சு கட்டுறல்ல, அதுல கொஞ்சம் காசு எடுத்து இல்லாத சபை இல்லாத மக்களுக்கு சபையை கட்டி கொடு. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம் இல்லையா? மக்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்லாத மிஷினரி ஊழியர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இல்லாம கஷ்டப்படுறாங்க. எனக்கெல்லாம் சில மிஷினரிகளை தெரியும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிஸ்டர். 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களை வச்சு அந்த குழந்தைங்களாம் எலும்பு தோலுமா இருக்கிறாங்க. அப்படியும் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸ்காட் ஷூட்டு, மாடல், கை இல்லாத ட்ரெஸ், கால் இல்லாத ட்ரெஸ், இதெல்லாம் போட்டுட்டு ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஊழியம் செய்கிறவரா இருக்கிறார்கள். யார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்? இவர்கள் தான். அதே போல அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கானானியர், ஏத்தியர், எபூசியர் இப்படிப்பட்ட கள்ளவோ நாய்கள் தந்திரமா இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் நுழைந்திருக்கிறது. அதனால ஆவிகளை பகுத்தறிந்து, இது தேவனால் வந்த ஆவிதானா, இது இயேசு கிறிஸ்துவ போதிக்கிற உபதேசம் தானா, இல்லனா இயேசு கிறிஸ்து ரூபத்தில் வந்து அந்தி கிறிஸ்து உபதேசிக்கிற உபதேசமா என்கிறதை கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்து, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை அவங்களுடைய நிழல் கூட உங்கள் மேல படாத அளவுக்கு பாத்துக்கங்க. என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம். நான் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அந்த கள்ள ஓநாய் கூட்டங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க நிழல் கூட நம்ம மேல படாத அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் ஆத்துமா தானே, அவர்களும் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை சமீபம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தானானவன் பெரிய அற்புதங்களை செய்வான். அவன் எப்படி சாத்தான் கொம்பெல்லாம் வச்சுட்டு வந்து அற்புதம் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு வந்து, இப்படிப்பட்ட ஊழியக்காரிகளை கொண்டு வந்து அற்புத அடையாளங்களை செய்வான். நாம் ஆவிகளை பகுத்தறிந்து, தேவனால் அனுப்பப்பட்டவர் தானா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா இவர்கள் என்பதை உயிர்த்தாராய்ந்து அதன்படியாக நான் நடப்போமாக. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு கீழ்ப்படியுங்கள், எனக்கு பயந்திருங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. இருக்குதா? குமாரன் கோபம் கொள்ள போறாராம், அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறதாம். அப்ப எவன் எல்லாம் நிக்க போறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது.
கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அந்த நாட்களிலே மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்களோ ஆக்கு நேரடியாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவ நாமத்தை தயவு செஞ்சு தூசிக்காதீங்க. கிறிஸ்துவ வட்டாரத்தை தூசிக்காதீங்க. ஆண்டவர் எதனாலும் மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பாரு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எவன் பாவம் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டாரு. இன்மையிலும் மறுமையில் அது மன்னிக்கப்படாது என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக குள்ள ஓநாய்களுக்கு நரிகளுக்கு நாம் எச்சரிக்கையாயிருந்து நம்மளை நாம் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்திற்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா, ஆவிகளை பகுத்தறிந்து கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆவிதானா இது என்பதை நாங்கள் அறிந்து அதன்படியாக நடக்கணும். ஆண்டவரை கர்த்தாவை, எத்தனையோ வஞ்சிக்கிற கூட்டங்கள் எழும்பி விட்டதப்பா. ஆண்டவரை, சதி யோசனை பண்ணுகிறார்கள், தந்திரமான யோசனை ஒருமனப்பட்டு அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசப்பா, இந்த தந்திரமான வழிகளில் எந்த ஒரு விசுவாசிகளும் போய் விழுந்துவிடாதபடிக்கு நேசர் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு விசேஷத்தை பாதுகாவலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதப்பா. உடைய வருகையில ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர், எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானத்தை கொடுத்துள்ளபடி ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய அனந்த ஞானத்தையும் பரிசுத்தையும் கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.